தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிருகுதீர்த்தம் இதனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் லோமச மகரிஷி யுதிஷ்டருக்கு கூறுகின்றார். இதெல்லாம் கேட்ட பிறகு யுதிஷ்டர் லோமசர்கிட்ட கேட்குறார், இந்த புத்திமானான அகஸ்தியர் அவருடைய சரித்திரத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னும் போது, அதுக்கு என்ன அப்படின்னு லோமச மகரிஷியும் அகஸ்தியர் சரித்திரத்தை கூறத் தொடங்குகின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு காலத்தில், அதாவது கிருத யுகத்தில் கோரமானவர்கள், யுத்தத்தில் ஆர்வமுடையவர்களான காலகேயர்கள், அவங்க மிகப்பெரிய பயங்கரமான அசுரர் கூட்டமாக இருந்தாங்க. அதில் விருதரன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் அந்த கூட்டத்துக்கெல்லாம் தலைவன். அவனை முன்னாடி வச்சுட்டு ஏராளமான ஆயுதங்களை வைத்து கொண்டு அந்த தேவர்களை எல்லாம் கொல்வதற்கு துரத்துகின்றார்கள். தேவேந்திரனையும் கொல்லுவதற்கு எல்லாரும் ஓடுகின்றார்கள். அப்போது தேவர்கள் எல்லாம் பயந்து ஓடி எப்படியாவது இந்த விருதரனை கொல்லணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, பிரம்மதேவரை போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி இந்த விருதரன் அந்த அசுரனால் எங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்கின்றது, அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் அப்படின்னும் போது, அப்போது பிரம்மா சொல்கிறாரு, தேவர்களே, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எனக்கு தெரியுது. இந்த விருதரனை கொல்றதுக்கு நான் ஒரு உபாயம் சொல்கிறேன். ததீசர் அப்படின்ற ரொம்ப பிரசித்தி பெற்ற, அதே சமயத்தில் எல்லாருக்கும் ஏராளமான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மகரிஷி இருக்கார். நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவர்கிட்ட போயிட்டு ஒரு வரத்தை கேட்கணும். அவரும் எல்லாருக்கும் எல்லா உதவிகளையும் செய்வார் இல்லையா, அதனால் நீங்கள் கேட்குற உதவியை அவர் உங்களுக்கு செய்வார். சரி, என்ன வரம் கேட்கணும் அப்படின்னா, இந்த 3 உலகத்துடைய நன்மைக்காக தேவரீர் உங்களுடைய எலும்புகளை தர வேண்டும் அப்படின்னு அவரை நீங்கள் கேட்கணும். அவரும் அவர் சரீரத்தை விட்டு, அதாவது உயிர் துறந்துன்னு அர்த்தம், அவருடைய எலும்புகளை எல்லாம் கொடுப்பார். அந்த எலும்புகளால் மிக பிரம்மாண்டமான, எதிரிகளுக்கு அச்சம் தரக்கூடிய, பகைவர்களை கொல்லக்கூடிய 6 பட்டையுள்ள பயங்கரமான ஒலியை கூட உண்டாக்கக்கூடியதாம் அந்த வஜ்ராயுதமானது செய்யப்பட வேண்டும். அந்த வஜ்ராயுதத்தால் இந்திரன் விருதரனை கொல்லுவான். அதை நீங்கள் உடனே சீக்கிரம் போய் செய்யுங்க அப்படின்றாரு பிரம்மதேவர். அதே மாதிரி பிரம்மாவிடமிருந்து விடை பெற்று கொண்டு இவங்கள்லாம் ததீசருடைய ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அது எங்கே இருக்குன்னா, சரஸ்வதி நதியுடைய கரையில் இருக்கான். அந்த ஆசிரமம் இருக்க இடத்த பற்றி சொல்லும்போது, பலவிதமான மரங்கள், கொடிகள் இதால் சூழப்பட்டது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு காட்டுக்கு நடுவில் சாமகானம் பண்ணுகிறவர்கள் போன்ற வண்டுகளுடைய பாடலோசை. இந்த சாமகானம் பாடும்பொழுது என்ன மாதிரி ஒரு சப்தம் வருமோ அந்த மாதிரி வண்டுகள் ஒலி எழுப்பி கொண்டு, அப்படின்னா அப்போ அங்கே நிறைய பூக்கள் இருக்குன்னு அர்த்தம். பூக்கள் இருந்தால் தானே வண்டு இருக்கும், இல்லாட்டா இங்கே இந்த வண்டு வரப்போகுது. ஆண் குயில்களுடைய ஒலியுடன் கலந்ததும். அவரோட பெண் குயில் பாடாதோ, ஆண் குயில் தான் பாடுமோ, அதை தான் சொல்கிறார், ஆண் குயில்களுடைய ஒலி அப்படின்னு. அப்போ அங்கே ஏராளமான அந்த பழங்களை கொடுக்கக்கூடிய மரங்கள் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த கானகத்தில். புலியின் பயத்தால் விடுபட்ட எருமைகளாலும் பன்றிகளாலும், காட்டெருமை, பன்றி இதெல்லாம் அங்கே நிறைய சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றன. பெண் யானைகள், மதம் பெருக்கும் யானைகள், அப்படி இப்படின்னு நிறைய விலங்குகளை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேரொலி செய்கின்ற சிங்கங்களாலும் புலிகளாலும். வழக்கமாக சிங்கமும் புலியும் ஒரே காட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் ஒரே இடத்துல இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த காட்டில் ஒரு பகுதியில் சிங்கம், ஒரு பகுதியில் புலி இருக்கிறதாக கூட நம்ம எடுத்துக்கலாம். குகைகளிலும் மலை பொந்துகளிலும் படுத்திருப்பவைகள், பதுங்கி இருப்பவைகள் அப்படின்னு ஏராளமான விலங்குகளை பற்றி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆசிரமத்தில் சூரியனுக்கு சமமான, பிரம்மதேவர் போல ஜுவலிப்பவருமான அந்த ததீசரை போய் பார்க்குறாங்க தேவர்கள். அவங்க எல்லாரும் அந்த ததீசர் மகரிஷி காலில் விழுந்து பிரம்மதேவர் சொன்ன மாதிரியே இந்த வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய எலும்புகள் வேணும் அப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எது நன்மையோ நான் அதை செய்கிறேன், என் தேகத்தை நான் விட்டு விடுகிறேன் அப்படின்றாரு. இந்திரியங்களை அடக்கினவரான அந்த ததீசர் அதே மாதிரியே தம் உயிரை விட்டார். அதற்கு பிறகு தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவருடைய அந்த எலும்புகளை பிரம்மதேவர் சொன்ன மாதிரியே எடுத்துக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, துவஷ்டா அப்படின்றவனை அடைந்து, இந்த மாதிரி பிரம்மதேவர் சொன்னார் இந்த எலும்புகளை வைத்து வஜ்ராயுதம் பண்ணணும் அப்படின்னு கொடுத்த உடனே, அதே மாதிரி துவஷ்டாவும் அவங்க சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக
அந்த ஒரு பயங்கரமான ஒரு வஜ்ராயுதத்தை செய்கின்றான். அந்த ஆயுதத்தை இந்திரன் கிட்ட கொடுத்து, தேவனே, இந்த மிகச்சிறந்த வஜ்ராயுதம் இருக்கு பாரு, இதனால இந்த தேவர்களுக்கெல்லாம் சத்ருவாகிய விருதரன் அந்த அசுரர்களை நீ சாம்பலாக செய்வாயாக அப்படின்றான். அதற்கு பிறகு நீ தேவலோகத்தில் சுகமாக பரிபாலனம் செய்வாய் அப்படின்னு சொன்ன உடனே இந்திரன் அந்த வஜ்ராயுதத்தை பெற்றுக்கொள்கிறான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு தேவர்கள் புடைசூழ அந்த அசுரர்களை நோக்கி சண்டை செய்கிறார்கள். ஆனால் அந்த விருதரன், அந்த அசுரன், அந்த கூட்டமெல்லாம் பயங்கரமாக திருப்பி தாக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒரு முகூர்த்த காலம் நடந்தது அப்படின்றாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எங்க ஒரு முகூர்த்த காலம்னா ரொம்ப ஷார்ட் வாராக இருக்கும் போல இருக்க அப்படின்னு. அந்த ஒரு முகூர்த்தம் அப்படின்றது யாருடைய கால அளவில் அப்படின்றது நமக்கு தெரியல. அதனால ஒரு முகூர்த்த காலம்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த சண்டையில் தலைகள்லாம் வெட்டப்பட்டு கீழே விழுதான். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காம்பிலிருந்து நழுவி விழுந்த பனம்பழங்கள் அதால் நிறைந்தது போல காணப்பட்டது பூமி அப்படின்றாங்க. ஏன்னா தலையெல்லாம் வெட்டுப்பட்டு கீழே விழுது இல்லையா, அதெல்லாம் அந்த பனம்பழம் உருண்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பூமியே நிறைந்திருந்தது அப்படின்றாங்க. அந்த காலேயர்கள், கவசங்களை எல்லாம் பூண்டவர்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவர்களை கடுமையாக எதிர்க்கின்றார்கள். ஆனால் அந்த வேகத்தை தேவர்களால் தாங்க சக்தி இல்லை. இப்போ இந்திரனும் பயந்து ஓடுகின்றான், மதிமயக்கத்தை அடைகின்றான். அவனுக்கும் தாக்கு பிடிக்க முடியல. அதனால் நேராக போயிட்டு நாராயணரை சரணடைகின்றான். அந்த விஷ்ணு என்ன பண்ணுறார், இந்த இந்திரனுக்கு மதிமயக்கம் உண்டாகிவிட்டது, பயந்து விட்டான் அப்படின்றதுனால அவருடைய தேஜஸை இந்திரன் கிட்ட வைக்கின்றார். அதே மாதிரியே பிரம்ம ரிஷிகள் பார்க்குறாங்க, விஷ்ணுவே அவருடைய தேஜஸை இந்திரனிடம் வைக்கும்போது அப்போ நாமளும் செய்யணும் அப்படின்ட்டு மகரிஷிகள் அவங்களுடைய தேஜஸை தேவர்களிடம் வைக்கின்றார்கள். இப்படியாக இந்திரனும் தேவர்களும் பலமுள்ளவர்களாகின்றனர். இதை அந்த விருதரன் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சிட்ட உடனே என்ன பண்ணுறான், ஊனு சத்தம் போட்டுக்கின்னு அப்படியே அந்த திசைகளெல்லாம் அதிரும்படி நேராக இந்திரனை எதிர்த்து சண்டைக்கு வருகின்றான். இப்போ அந்த இந்திரன் என்ன பண்ணுறான், வஜ்ராயத்தை வீசி எறியறான். அதில் அந்த விருதரன் அவன் செத்து போயிடுறான், எரிக்கப்படுகின்றான். ஆனால் என்னவோ தெரியல, அந்த அசுரன் செத்த பிறகு இந்திரனுக்கு பயம் விடுகின்றது. அதனால் ஒரு தடாகத்துக்குள்ள விரைவாக ஓடி மறைகிறான். அவன்கிட்ட இந்த வஜ்ராயுதம் போனதும் அவனுக்கு நினைவில் இல்லை. அந்த விருதராசுரன் கொல்லப்பட்டான் அப்படின்றதும் அவனுக்கு நினைவு இல்லை. ஆனால் மற்ற தேவர்கள், மகரிஷிகள் இவங்கெல்லாம் அப்பா விருதராசுரன் செத்து போயிட்டான் அப்படின்னு இந்திரனை போற்றி புகழ்ந்து கொண்டு அங்கே வஜ்ரத்தால் அடிக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கின்ற விருதரனை வேற பார்க்குறாங்க. பூமி இல்லை. இப்போது தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த அசுரர் கூட்டத்துக்கு தலைவனே செத்து போயிட்டான் இல்லையா, இப்போது அந்த கூட்டமெல்லாம் பயந்து இருக்கின்றது. ஆஹா, நம்ம தலைவரே போயிட்டாருன்னா அப்புறம் நாமெல்லாம் எந்த மூலைக்கு அப்படின்னு. அந்த பயந்து இருக்கின்ற நேரத்தில் தேவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த அசுரர்களை கொன்று குவிக்கின்றனர். இப்படி அசுரர்கள்லாம் கொன்று குவிக்கப்படும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பயந்துக்கினே கடலுக்குள்ளே போயிடுறாங்க. கடலுக்குள்ளே மீன்கள், முதலைகள் இதெல்லாம் நிறைய இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு இந்த உலகத்தையும் அழிப்பது எப்படி அப்படின்னு ஆலோசனை செய்கிறாங்க. இதில் கொஞ்சம் புத்திசாலியான அசுரர்கள் என்னமா ஒரு யோசனை சொல்கிறாங்க பாருங்களேன். யாரிடத்தில் கல்வியும் தவமும் அதிகமாக இருக்கின்றதோ அவர்களைத்தான் முதல்ல நாசம் செய்யணும். ஏன்னா இந்த உலகம் அனைத்தும் தவத்தினால்தான் நிலை பெற்றிருக்கின்றது. அதனால் தவத்தை அழிப்பதற்கு முதல்ல விரைவாக செயல்படுங்கள் அப்படின்றாங்க. அதாவது கற்றவர்களை அழித்தொழிக்க வேண்டும் அப்படின்றது நம்ம மகாபாரதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த கலிகாலத்திலையும் இது நிறைய இடங்களில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த கம்போடியா எடுத்துட்டிங்கன்னா கிமீர் ரூஜ் அப்படின்வாங்க. அங்கே இந்த கம்யூனிசத்துக்கு எதிரானவர்கள் யார் யார் அப்படின்னா, படித்தவங்கள்லாம் இந்த புரட்சிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஒரு கொள்கையை இவங்களாக கொண்டு சரி படித்தவன் எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்ணாடி போட்டவன்லாம் படித்தவன், அவனெல்லாம் தீர்த்து கட்டிடு, இப்படியெல்லாம் ஒரு கூத்து நடந்தது. அதே மாதிரி இங்கே நம்ம இந்தியாவுக்கு எதிரான அந்நிய படையெடுப்பு இங்கே வந்த உடனே முதல்ல அந்த நூலகங்கள், புத்தகங்கள், ஓலைச்சுவடிகள் இதையெல்லாம் எரிச்சிரு அப்படின்றதையும் நம்ம பல காலகட்டங்களில் பார்த்துருக்கோம். இது இங்கே மட்டும் இல்லை, அந்த இன்றைக்கி நம்ம மிடில் ஈஸ்ட்னு சொல்கிறோமே, அங்கேயும் பார்த்தீங்கன்னா பல படையெடுப்புகளின் போது அங்கிருந்த அந்த அறிவு களஞ்சியங்கள்
அதை நாசம் பண்ணுறது அப்படின்றதில் அப்போது இருந்த இன்வேடர்ஸ் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இப்போ படித்தவனை நாசம் பண்ணிரு, அந்த தர்ம சிந்தனை இருக்கிறவனை நாசம் பண்ணிரு, அப்போது அந்த இடம் தானாக அழிஞ்சிரும் அப்படின்றது காலகேயர்கள் மட்டும் இல்லை, இந்த காலத்துலேயும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா. அதைத்தான் இந்த அசுரன் சொல்கிறான். இந்த பூலோகத்தில் தவசிகளாக, தர்மத்தை அறிந்தவர்களாக, தர்ம வித்துக்களை அறிந்தவர்களாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் முதல்ல சீக்கிரமாக அழிச்சிடணும். அவங்க அழிஞ்சாங்கன்னு சொன்னால் உலகமே அழிந்தது அப்படின்றாங்க. இப்போ புரியுதுங்களா? தர்மம் அழிந்தது அப்படின்னு சொன்னால் இந்த உலகமே அழிந்தது. அப்போது அந்த தர்மத்தை காப்பாற்றுவர்கள் யாரோ அவங்கள அழிச்சிட்டோன்னு சொன்னால் அப்போ தர்மம் அழிந்தா மாதிரி தர்மம் காப்பாற்றப்படாமல் போய்விடும், அப்போ தானா உலகம் அழிஞ்சிரும். இதைத்தான் அந்த அசுரன் சொல்கிறான். இவ்வளோ புத்திசாலித்தனம் இருக்குது, இவ்வளோலாம் கண்டுபிடிச்சிருக்கான், ஆனால் அதை தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறான் பார்த்தீங்களா, அதான் அசுரன் அப்படின்றது. ஆனால் இன்றைக்கி சில பேர் அசுரனை தள்ள தூக்கி வச்சுன்னு கொண்டாடின்னு இருக்கிறாங்க. இதை எங்கே போய் சொல்கிறது? அதே மாதிரி அந்த காலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, சமுத்திரத்தை அடைந்து அங்கிருந்து இந்த 3 உலகத்தையும் அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆசிரமங்கள், புண்ணியமான இடங்கள், அங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் ரிஷிகள் இருக்கின்றார்களோ அவங்களையெல்லாம் இரவில் மிக்க கோபத்துடன் அப்படியே உடிச்சு தின்னுப்புறாங்களாம். வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் 188 பிராமணர்களும் அதுக்கப்புறம் ஒரு 9 தவசிகளும் அப்படியே இந்த அசுரர்களால் உண்ணப்பட்டனராம். செவனர் அவருடைய ஆசிரமத்தில் இந்த கனி கிழங்குகளை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்க 100 ரிஷிகள் அவங்கள பிடிச்சி தின்னு போட்டாங்களாம். இதெல்லாம் இரவில் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. பகலில் என்ன பண்ணியிருக்காங்க, கடலில் போய் புகுந்துக்கிறாங்க. அதே மாதிரி பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் அங்கே பிரம்மச்சரியம் உள்ளவர்கள், காற்றை மட்டுமே புசிப்பவர்கள், ஜலத்தை மட்டுமே புசிப்பவர்கள் அப்படின்னு ஒரு 20 பேர் இருக்காங்க, அவங்கள கொன்னுடுறாங்க. அதே மாதிரி இப்படியே என்ன பண்ணுறாங்க, இந்த அசுரர்கள்லாம் பகலில் கடலில் போய் பதுங்கிக்கிறது, இரவில் வெளில இந்த பிராமணர்கள் தவம் செய்வார்கள், இவர்களை எல்லாம் சாப்பிடுவது அப்படின்னே இருந்துகிட்ருக்காங்க. இப்படி இந்த அசுரர்கள் பகலில் கடலில் இருக்காங்க, இரவில் சாப்பிட்டுட்டு போகிறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய சதை துணுக்குகள் இந்த மாதிரியான இதெல்லாம் சிதறி கிடக்குது, சங்கு கூவியல் மாதிரி நிறைந்திருக்கின்றது அப்படின்றாங்க. அப்போது இதெல்லாம் பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுகின்றார்கள். ஓடும்போது பயத்திலேயே சில பேர் மரணம் அடைகின்றார்கள். இதில் சில பேர் நாங்கள் அவங்கள யாருன்னு கண்டுபிடிக்கிறோம் பாரு அப்படின்லாம் போகிறாங்க. ஆனால் கடலில் இருக்க அந்த அசுரர்களை இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த தேவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒன்று சேர்ந்து மகேந்திரனோடு அந்த நாராயணரை போய் சரணடைகின்றனர். ஐயா, நீங்கள் தான் எங்களை படைத்தவர், போஷிப்பவர், உலகத்தை அழிப்பவரும் நீ தான். இந்த தாவர ஜங்கமங்கள் எல்லாமே உம்மாலே உண்டு பண்ணப்பட்டது. இந்த உலகம் பிரளய காலத்தில் உங்களிடமே மீண்டும் அடைகின்றது. சரணடைந்தவர்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு நீங்கள் உறுதி எடுத்திருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பயம் வந்திருக்கு. அது எதனால் அப்படின்றதே எங்களுக்கு தெரியல. இரவில் பிராமணர்கள், தவசிகள் இவங்கெல்லாம் கொல்லப்படுகின்றார்கள். இப்படி இவர்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டா பூமி அழிந்துவிடும். அந்த பூமி அழிந்து விட்டால் தேவலோகமும் அழிந்துவிடும். அதனால் உங்களால் எல்லாம் காப்பாற்றப்பட்டு நாசமடையாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.